லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. Lakshmi Ceramics, India's largest retailer. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அனைத்து கட்சிகளும் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் அசாம் காங்கிரஸ் எம்பி ரத்யூத் ஃபர்தோலோய் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு அனுப்பியுள்ளார். கடிதத்தில் பிரத்யுத் பார்தோலோய் கூறியிருப்பதாவது: மிகுந்த மனவேதனையுடன் காங்கிரஸில் நான் வகிக்கும் அனைத்து பொறுப்புகள் மற்றும் எம்பி பதவியிலிருந்து விலகுவதாக இதன் மூலம் அறிவிக்கிறேன் என கூறியுள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் எம்பி ராஜினாமா செய்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இதுகுறித்து பேசிய பிரத்யுத் பர்தோலோய், இன்று என் வாழ்வின் மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றை நான் கைவிட்டுள்ளேன். இதனால் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சி இல்லை. எனினும் நான் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே, குறிப்பாக அசாம் காங்கிரஸ் கட்சிக்குள் நடந்த சில கசப்பான நிகழ்வுகளாகும். நான் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வந்தேன். காங்கிரஸ் தலைமை கூட என் மீது எவ்வித அனுதாபத்தையும் காட்டவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் நான் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து பயணித்திருந்ததால் தற்போது நான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். அண்மை காலமாக கட்சியில் தொடர்ந்து நீடிப்பது எனக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. எனவேதான் நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. எனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவரிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன் என கூறினார். आज बहुत दुखद भरा है मेरे लिए जीवन का सबसे अहम और सबसे एक मैं सिद्धांत लिया जो मुझे खुश नहीं कर रहे हैं. मेरा अंदर में बहुत उछल रहा है, बहुत सैडनेस है. फिर भी मैंने ये डिसीजन लिया क्योंकि लगातार मैं जो परिस्थिति का मेरा पास जो आ रहे हैं कांग्रेस पार्टी का अंदर, स्पेशली असम कांग्रेस में, जैसे लगातार हमको अनेक कुछ इश्यू में हमको ह्यूमिलिएट किया जा रहा था. मुझे कांग्रेस नेतृत्व भी कोई सिंपैथेटिक नहीं था, एम्पैथिक नहीं था.